நான் வாய் திறந்தேன்னா எல்லாமே ஜெயிலுக்கு போயிடுவீங்க. தலைவர் வைகோ அவர்கள் எவ்வளவு விமரங்கள் கூட்டணியில் இருக்கிறப்போ ஒரு மாதிரி பேசுறது, கூட்டணியை விட்டு வெளியே வர்றப்போ அவங்கள வந்து இந்த நெட்டிசன்கள் டிஎம்கே ஐடிவிங்க வந்து தரக்குறைவாக அவங்கள வந்து விமர்சிக்கிறது. இவங்க எவ்வளவு தரம் தாழ்ந்த விதத்திலும் நடந்து கொள்வார்கள். வைகோ அவர்களும் மதிமுக வெளியேறி வந்து அவருடைய மனக்குமுறல் அந்த அளவுக்கு கதறி இருக்கிறாரு. அதுக்காக வேற ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக கட்சிக்காரவங்க தரம் தாழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து அவங்க கூட்டணி கட்சியிலிருந்து வெளியில வந்த மாபெரும் தலைவர்களை பார்த்துலாம் சொல்றாங்க. இந்த திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த எந்த கட்சிகளும் திமுக கட்சியை பிடித்து அவர்களுடன் கூட்டணி வைக்கவில்லை என்பது நமக்கு தெள்ள தெளிவாக இப்பொழுது தெரிகிறது. தலைவர் வைகோ அவர்கள் எவ்வளவு குமுறல்கள், வேல்முருகன் அவர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தப்போ நான் வாய் திறந்தேன்னா எல்லாமே ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படின்னா அப்ப என்ன நடந்தது? கூட்டணியில இருக்கிறப்போ ஒரு மாதிரி பேசுறது, கூட்டணியை விட்டு வெளியே வர்றப்போ அவங்கள வந்து இந்த நெட்டிசன்கள் டிஎம்கே ஐடிவிங்க வந்து தரக்குறைவா அவங்கள வந்து விமர்சிக்கிறது, இது வந்து ஒரு நாகரிகமான இது இல்லை. என் கூட இருந்தா உன்னை வந்து நல்லா பேசுவேன், நீ வெளியே போயிட்டா உன்னை வந்து அசிங்கப்படுத்துவேன் அப்படின்றது தான் திமுகவோட பாலிசி. கூட்டணி கட்சியில இருந்து வெளியில வந்த கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் அவர்களை பத்தி ரொம்ப தரக்குறைவாலாம் பேசி எவ்வளவு பெரிய தலைவர், நல்ல ஒரு போராளி. அப்போ அவங்களெல்லாம் அப்படி பேசுறாங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு தரம் தாழ்ந்த விதத்திலும் நடந்து கொள்வார்கள். இவர்களுடன் பயணிக்கும் வரையில் இவர்கள் தூக்கி பிடிப்பார்கள். இவர்களை தவிர்த்தால் வந்து இவர்கள் இப்படிப்பட்ட வெறுப்பையும் அவர்கள் மேல் உமிழ்வார்கள் என்பதற்கு உள்ள உதாரணங்கள் தான் நாம் கண்கூடாக இப்பொழுது பார்த்து கொண்டு இருப்பது. இப்போ யாரை வந்து விமர்சனம் வைக்கணும், ஒரு எத்திக்ஸ் இருக்கு, ஒரு லாஜிக்கே இல்லாமல் யாரை விமர்சனம் வைக்கக்கூடாது, அவங்களெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னா திமுக எந்த ஒரு கட்டத்திலையும் எப்படி வேணாலும் இறங்கி பேசுன்றதுக்கு தான் இதெல்லாம். இப்போ நேற்று கூட ப்ரெஸ் மீட்டில் வந்து வைகோ அவர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டார். ஏன்னா அது கேள்வி கேட்ட அந்த ப்ரெஸ் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ரிப்போர்ட்டர். அதனால் அவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தையும் விட்டுட்டார். நல்ல முதிர்ச்சி பெற்ற தலைவர் அவருக்கே இந்த நிலைமைனா இன்னும் பழக வேண்டிய அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் என்ன மாதிரியெல்லாம் அவங்க கேள்விகள் கேட்டு அந்த ட்ரிகர் பாயிண்ட்ன்றது ஏற்றி. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து மீடியாக்காரங்க தான். ஒரு ஊடகங்கள் தான் மக்கள் பிரச்சனையும் எடுத்து போய் வெளியே சேர்க்கிறது, அதெல்லாம் உண்மை. அழிவுக்கு காரணமும் மீடியாக்காரங்க தான். மக்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டாக அவங்க எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறது இல்லை. நிறைய தலைவர்களை வந்து ஒரு கெட்டவர்களாக பிரதிபலிப்பதும் அவர்கள் மேல் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதும் இந்த மீடியா தான். கேப்டன் அவர்கள் எவ்வளவு பெரிய, அவரை தூக்கி வச்சு கடவுள் மாதிரி இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அவர் உயிருடன் இருந்த பொழுது கட்சி நடத்திய மெட்டீரியலாவே மாத்திட்டாங்க. எப்படி ஒரு காமெடியா சித்தரிச்சாங்க. மீடியாவுக்கு உண்டான எத்திக்ஸே இன்னைக்கு அவங்களுக்கு இல்லை. ஒரு சாவு வீட்டில் முருங்கைக்காய் தூக்கிட்டு போறவனை ஒரு பயங்கரமா அன்னைக்கு ட்ரெண்டிங் வைரல் பண்றாங்க. வைகோ அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு பழம்பெரும் தலைவர். அவரை தெரியாதவங்க அறியாதவங்க யார் இருக்கிறாங்க? என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் உடனே பதில் சொல்ல. அவர் பேசுவது போன்று தமிழ்நாட்டில் வேறு எவராது ஒரு தலைவர் பேச முடியுமா? அப்படிப்பட்ட முயற்சி பெற்ற ஒரு தலைவரையே வந்து இவங்க எல்லாமே ஹாரசிங் பண்றாங்க. ஒரு 100 பத்திரிகையாளர்கள் சேர்ந்து இப்படி கோஷம் போடுறாங்க அப்படின்னா அப்போ மற்றவங்களை எல்லாம் ஏமாத்திரம் விட்டு வைப்பாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க.